பூஜா ஹெக்தே. இவங்க இன்ட்ரடியூஸ் ஆனது முதல்ல ஒரு தமிழ் படம் தான். நம்ம மிஸ்கின் சார் டைரக்ஷனில் வந்த முகமுடி. இன்ட்ரொடக்ஷன் ஆகும்போதே அப்பா யாருப்பா இவங்க பார்க்க இவ்வளோ அழகாக இருக்காங்களே அப்படின்னு யோசித்தோம். ஆனால் அந்த படம் அந்தளவுக்கு ஒரு பெரிய ஹிட்டு கொடுக்கல. அப்படின்றதுனாலேயே தமிழில் அந்தளவுக்கு இவங்களுக்கு ஒரு மார்க்கெட் இல்லாமல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தெலுங்கு பக்கம் போயிட்டு அல்லு அர்ஜுன் இவங்க எல்லாருக்கூடயும் நடித்து அவங்களுக்குன்னு ஒரு மார்க்கெட்டை உருவாக்குனாங்க. இன்ஸ்டாகிராமில் இவங்களோட ஃபாலோவர்ஸ் லிஸ்ட் மட்டுமே ரொம்ப பெருசாகவே போயிட்டுருக்கும். அந்தளவுக்கு இவங்களோட படம் அடுத்தடுத்தது கொஞ்சம் ஒயிட் மார்க்கெட்டை ஓப்பன் பண்ணிச்சு. ராதேஷாம்னு ஒன்று பண்ணாங்க. அந்த படம் அந்தளவுக்கு ஓடிச்சான்னு கேட்டால் இல்லைங்க. ஆனால் பட்ஜெட் ரீதியாக ரொம்ப பெருசு. அதுக்கப்புறம் அல்லு அர்ஜுனோட ஆல வைகுந்தலபுரம் இந்த புட்ட பொம்மான்ற பாட்டுக்கு அப்புறம் ரொம்ப சென்சேஷனல் ஆனாங்க. அதுக்கப்புறம் நம்ம தளபதியோட இங்கே பீஸ்ட்னு ஒரு படம் பண்ணாங்க. அதில் ஹலமதி அபிபோ பாட்டு எல்லாத்துக்கும் தெரியும். அதுலேயும் சரி டான்ஸ் ரீதியாகவும் சரி எல்லா விஷயங்களையும் ஓகேங்க இந்த பொண்ணு எந்த ஃபார்மெட்டு போட்டாலும் 6 அடிக்குது அப்படின்ற மாதிரி தான் இருந்தாங்க நம்ம பூஜா ஹெக்தே. சரி சவுத்து நார்த்துன்னு எல்லா பக்கமும் கோல் அடித்தாங்க. இப்போ ரீசண்டாக ரெட்ரோ படத்தில் ருக்மணி அப்படின்ற கேரக்டரு இவங்களுக்கு நல்ல ஆப்டாகவே பொருந்திருக்குது. ஏன்னா அவங்களே ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாங்க, இது மாதிரி எனக்கு இன்ஸ்டாகிராமில் இவ்வளோ லட்சம் பேர் ஃபாலோவர்ஸ் பண்ணுறாங்க, அதுக்காக அத்தனை லட்சம் பேர் என் படத்தை பார்ப்பாங்களான்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது, அதுவே டவுட்டு தான் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் இந்த ரெட்ரோ படம் எனக்கு கேரக்டராக ஒரு நல்ல ஒரு ட்ரிமாண்டஸ் சேஞ்ச் எடுத்துகிட்டு கொடுக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா படம் ரிலீஸ் ஆகிறது முன்னாடி வரைக்கும் ட்விட்டரில் என்னால் ரெட்ரோ பார்க்காம இருக்க முடியாது, ரெட்ரோக்கு ரொம்ப வெயிட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேரக்டரை இவங்க ரொம்ப நம்பி பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி படத்தோட அவுட்புட்டாகவும் சரி இவங்களோட பெர்ஃபார்மன்ஸு எல்லாரும் பாராட்டுற மாதிரியே இருக்குதுங்க. இப்போ தமிழ்நாட்டில் திருப்பியும் அந்த ட்ராக்குக்கு வந்திருக்காங்க நம்ம பூஜா ஹெக்தே. தமிழ் தெலுங்குன்னு ரொம்ப பிஸியாக இருக்க நம்ம பூஜா இப்போ அடுத்தது தமிழில் நம்ம தளபதியோட ஜனநாயகன் அந்த படத்தில் இருக்காங்க. என்னதான் இது தளபதியோட கடைசி படம்னு சொன்னாலும் அப்போ ப்ரைம் ஃபோக்கஸாக தளபதி மேலே தான் ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தில் பூஜாக்கு நல்ல கேரக்டர் கொடுத்துருப்பாங்களா இல்லை பெரிய படத்தில் வர ஹீரோயின்ஸ் மாதிரி ஒப்புக்கு சப்பாவும் யூஸ் பண்ணியிருப்பாங்களான்னு தெரில. பட் இந்த படமும் ஷூட்டிங் போயிட்டுருக்கு. இந்த படத்தோட அவுட்புட் எப்படி வரப்போகுதுன்றது எல்லாரும் வெயிட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இதை தொடர்ந்து காஞ்சனா 4லேயும் நம்ம பூஜா இருக்கிறாங்க. காஞ்சனா சீரீஸில் ஹீரோக்கு வேல்யூ இருக்கோ இல்லையோ அந்த படத்தில் ஹீரோயினுக்கு ரொம்பவே வேல்யூ இருக்கும். ஸோ அதனால் எப்படி இருந்தாலும் அந்த படம் ஓவராலாக அது ஹிட் ஆயிரும்ன்றது படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளே கற்பூரம் அடித்து சத்தியம் பண்ணிடலாம். அந்தளவுக்கு நம்ம ராகவ லாரன்ஸ் கொடுப்பாப்புல. கூலிலையும் ஒரு ஐட்டம் சாங்க்கு நம்ம பூஜாவை ஆட வச்சுருக்காங்க. அது கண்டிப்பாக சென்சேஷனலாக ஹிட் ஆகும். அதை நம்ம எழுதியும் தரலாம். ஸோ தமிழ் படங்களில் இப்போ பூஜா ஹெக்தே ஆதிக்கம் அதிகமாகி கொண்டே இருக்கிறது. ஸோ பூஜா ஹெக்தே ஃபேன்ஸு அவங்க பண்ண படத்திலே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம் என்னன்றது கமெண்ட்டில் சொல்லிருங்கோ. நம்ம சேனலை பாருங்கோ, லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ.